Hello friends, நான் உங்க டெய்லி தமிழச்சி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு 50 days weight loss challenge-ஓட டே 30 இன்னைக்கு என்னெல்லாம் ஃபாலோ பண்ண போறேன்னு சொல்லிட்டு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸோட உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, அப்பதான் நீங்க weight loss பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. சில டவுட்ஸ் எல்லாமே இருக்கு, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே வ்ளாக் பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மைக் ஆன் பண்ணிருக்காங்க, செக் பண்ணிட்டேன். சோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிருத்திகா அக்காவோட பொண்ணுக்கு 5th பர்த்டே. சரிங்களா? அவங்க பேர் கிருபா. ஹாப்பி பர்த்டே டியர். நீங்க ரொம்ப நல்லா படிச்சு பெரியால அம்மா அப்பாவுக்கு பெருமை சேர்க்கணும். சோ எங்களோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோ பாக்குற நீங்களும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்னீங்கன்னா ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க. சோ வாங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கு அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். சரிங்களா? வாங்க. ஒரு சிஸ்டர் சொன்னாங்க, நான் 10 kg லாஸ் பண்ணிட்டேன் சிஸ்டர். நான் பாத்தீங்கன்னா இனி மெயின்டைன் தான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். கண்டிப்பா உங்களோட முயற்சிக்கான பலன் கிடைச்சிருக்கு. நீங்க அகைன் மெயின்டைன்ல சரியா கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 20 kg குறைச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஷாம்லா சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னும் என்னால நம்பவே முடியல, நான் தான் அதை பண்ணிருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு எனக்கு இருக்கு. இன்னுமே லாஸ் பண்ணணும். நான் அதுக்கு ட்ரை பண்ணிட்டு தான் தொடர்ந்து பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். 20 kgன்றதெல்லாம் பெரிய விஷயம். சோ அது கன்சிஸ்டன்டா பண்ணிருக்கீங்க. சூப்பர் சூப்பர். அப்புறம் நீங்க ஹிந்தி பேசுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. ஹிந்தி கொஞ்சம் அப்படி அடிச்சு விடுவேன். சோ ஏன்னா நான் 7 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுங்க. சோ கல்யாணத்துக்கு அப்புறம் வந்தது இல்லையா? சோ அதனால கொஞ்சம் ஒரு ஆக்டிங்ல அப்புறம் இங்கிலீஷும் ஹிந்தியும் கலந்து நல்லா புரியும். அவங்க பேசுறது எனக்கு நல்லா புரியும். நான் பேசுறது ஒரு திக்கி இந்த தெரியாதவங்க பேசினா எப்படி இருக்கும்? சில பேர்லாம் சிரிப்பாங்க நான் பேசுறத பார்த்து. சோ அந்த மாதிரி பேசிட்டு வந்துடுவேன். சரிங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே தெரியலன்னு தயங்கிட்டு இருக்க கூடாது. முயற்சி ஒண்ணுதான் அது. எப்பவுமே ஒரு கொரியர்காரங்க வராங்க, எல்லாமே வராங்கன்னு வச்சுக்கோங்க. நான் ஆக்டிங்ல ஒரு ஹிந்தியும் கலந்து ஒரு இங்கிலீஷ் கலந்து ஒரு நல்லா பேசிட்டு அதை சமாளிச்சிருவேன். சோ அந்த மாதிரி. இஞ்சி போட்டு கொதிக்க வச்சு குடிக்கிறோம்ல, அது குடிக்கும் போது எனக்கு வயிறு வலிக்குது, வயிறு எரியிற மாதிரி இருக்கு சிஸ்டர் சொல்லுவீங்க. அப்படி இருக்குன்னா நீங்க ஸ்கிப் பண்ணிருங்க. ஏன்னா அது வேண்டாம். வேற நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்றோம். சீரகம், அந்த சோம்பு, அதை கொதிக்க வச்சு குடிக்கிறது, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. சோ அது மாதிரி ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? ஒரு விஷயம் நமக்கு சூட் ஆகலைன்னா அதை விட்டுற வேண்டியதுதான். இவ்வளவு ஆப்ஷன்ஸ் நம்ம அதனாலதான் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். இஞ்சி சூடு வேற, சூடான பொருள், அது சூடு கொடுக்கக்கூடியது. சோ அது நிறைய பேருக்கு செட் ஆகாது. செட் ஆனவங்க பயன்படுத்திக்கோங்க. இந்த வெயில் காலத்துல பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது கிடையாது. ரேரா தான் பண்ணணும். சரிங்களா? குளிருக்குன்னா ஒண்ணும் தெரியாது. அதுக்கப்புறம் நீங்க என்ன ரவை தான் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறீங்க. ஒயிட் ரவை தாங்க, வெள்ளை ரவை தான். நிறைய பேர் வெள்ளை ரவை மைதான்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. அது கோதுமை தான். சரிங்களா? அதுக்கப்புறம் கேரளால இருந்து ஒரு சிஸ்டர் பேசியிருந்தாங்க. அவங்களோட பசங்க 2 பேரும் அவங்களுக்கு ராகுல் அண்ட் ரோஹித் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த ரோஹித்ன்ற பையனுக்கு 2வது பையன் நினைக்கிறவங்க. அவங்களுக்கு ஏதோ கையில அடிபட்டு இருக்கு, உங்களோட ஹஸ்பண்ட் மாதிரியே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு நல்லா படிப்பாங்களா அந்த பையன். அவங்களுக்கு இப்ப எக்ஸாம் வருது, எல்லாரும் ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சிஸ்டர். அதுலயுமே 2-3 சிஸ்டர் நான் கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரே பண்ணிக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. சோ நல்லா படிக்கிற பையனுக்கு இப்படி ஒரு நிலைமை பாருங்களேன். கண்டிப்பா அவங்க சூப்பரா எழுதணும் நல்லபடியா. நாங்க எல்லாருமே ப்ரே பண்ணிக்கிறோம். சோ கவலைப்படாதீங்கக்கா. ஏதோ ஒரு விஷயம், அதான் சொல்லுவோம் இல்லையா, ஏதோ ஒரு விஷயத்தினால நமக்கு இந்த மாதிரி நடக்குது. சோ அதை பத்தி நம்ம தளன்ற கூடாது. கண்டிப்பா அதற்கு நம்ம அதெல்லாம் தாண்டி வரணும். சரிங்களா? ஒரு தன்னம்பிக்கை தான் எதுவுமே. நல்லபடியா அவங்க எக்ஸாம் எழுதுவாங்க. அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் சொல்லுவீங்க நீங்க. அதுவும் நல்லா படிக்கிற பையன் சொல்றீங்க. அப்படிங்கும் போது அவங்க எந்த நிலையிலும் கிவ் அப் பண்ண மாட்டாங்க. சரிங்களா? சோ அதனால சூப்பரா எழுதிருவாங்க. நம்மளோட சப்போர்ட், நீங்க நல்ல சப்போர்ட் கொடுங்க. கடவுளோட சப்போர்ட்டும் கண்டிப்பா இருக்கும், ஆசீர்வாதமும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா பச்சைப்பயிர் குருமா, அது நிறைய பேருக்கு ஃபேவரட் ரெசிபி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்குமே அது ரொம்ப ஃபேவரட். ரொம்ப சிம்பிள் ரெசிபி, ஆனா ரொம்ப டேஸ்ட் நல்லா இருக்கும். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போயிருந்தேன் சிஸ்டர். பிரியாணி கேசரின்னு ஒரு அடி நல்லா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாங்க சிஸ்டர். ஒரு இடத்துக்கு போகும்போது அங்கே நம்ம சாப்பிடாம வர முடியாது. அந்த மாதிரி சில டைம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்க ஒரு பாசத்துல நம்ம இது பண்ணுவாங்க. சாப்பிட்டுட்டேன், ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு டே முடிஞ்சிச்சா, அதை விட்டுருங்க. நாளைக்கு நம்ம சரியா பண்ணணும், அதை மட்டும் யோசிங்க. சரிங்களா? அதை மறுநாள் அந்த தப்பு நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றத மட்டும் யோசிங்க சிஸ்டர். சரிங்களா?
அதுக்கப்புறம் பீரியட்ஸ் டேட் இன்க்ரீஸ் ஆகுது. பீரியட்ஸ் அந்த டேட் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னீங்க. அந்த டைம்ல வந்து ஃபிளக்சுவேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதனால கவலைப்படாதீங்க. நம்மளோட இதை கரெக்டா பண்ணிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். சரிங்களா? கஜலட்சுமி சிஸ்டர், ஹாய் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதுக்கப்புறம் 2 days நல்லா வந்து சாப்பிட்டேன் சிஸ்டர். ஆனா வெயிட்ல வந்து எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. நல்லா அதே மாதிரி மெயின்டைன் வந்து ஆயிடுக்கு. ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. சூப்பர் சூப்பர் சிஸ்டர். அந்த அளவுக்கு நீங்க வந்து மெயின்டைன் வந்து பண்ணிருக்கீங்க. மெயின்டைனும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். இப்போ ஒரு நாள் சீட் பண்றீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு வெயிட் ஏறாமையாவது நம்ம வந்து பாத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி சீட் பண்ணுங்க. நான் அதனாலதான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் வீடியோஸ் எல்லாமே, செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் வந்து 75 kg இருக்கேன் சிஸ்டர். உங்களோட வெயிட் நான் வந்து வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா வரலாம். நானுமே அந்த மாதிரி தானே இருந்து வந்திருக்கேன். என்னாலே முடியுதுன்னா உங்களால முடியாதது கிடையாது. கண்டிப்பா முடியும். சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்னைக்கு இப்ப நாளைன்னு சொல்லிட்டு அதை தவிர்த்துறாம இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்ற ஒரு வெறித்தனத்தோட ஸ்டார்ட் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும் சிஸ்டர். கரெக்ட் டயத்துக்கு வந்து சாப்பிடணுமா இல்ல பசி எடுத்தா சாப்பிடணுமான்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. கரெக்ட் டயத்துக்கு சாப்பிட்டுருங்க, அதுதான் ரொம்பவே நல்லது. அப்புறம் இந்த ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி சாப்பிட்றத மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க. உங்களுக்கு பசிக்கலன்னா அது வந்து கண்டிப்பா சாப்பிடணும்னு கிடையாது. 3 வேளை கரெக்டா நீங்க வந்து புரோட்டீன் ஃபைபர்லாம் நிறைந்த உணவு எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி அதிக அளவு குடிக்கிறதுனால எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பசிக்க மாட்டேங்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் சில டைம்ல வந்து பசிக்கிற டயத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சோ எனக்கு இந்த வெயிட் லாஸ்லயே ரொம்ப கொலாப்ஸா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. என்ன ஒரு ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து தண்ணி நிறைய குடிக்கிறீங்க அப்படின்றனால பசி அந்த கரெக்ட் டயத்துக்கு கரெக்டான ஃபுட் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பசிக்கு உள்ளாக மாட்டீங்க. சோ அதுதான் நான் எப்பவுமே சொல்றது, கரெக்டான டயத்துக்கு சாப்பாடு எடுத்துருங்க, அளவாவது எடுத்துருங்க. அப்பதான் நீங்க வந்து அப்ப பசிக்கலையேன்னு விட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரம் சென்று அதிகமா பசிச்சு நம்ம கப்புன்னு ரொம்ப சாப்பிட ஆரம்பிச்சிரும். சோ இது வந்து நீங்க தான் சொல்லியிருந்தீங்க, அதே மாதிரிதான் எனக்குமே நடக்கும். சோ அதனால இப்படி பண்ணாதீங்க, கரெக்ட் டைமுக்கு சாப்பிட்டுருங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தைராய்டு ப்ராப்ளம் குழந்தைங்களை வச்சுட்டு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுன்னு தெரியல சிஸ்டர். நான் வந்து எனக்கு வந்து தைராய்டு வேற இருக்கு அப்படின்னு சொல்லிருந்தீங்க. அதெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. இது வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட், ஒரு ஹெல்த்தியான டயட். இது பண்ணும்போது தைராய்டுல இருந்து பிசிஓடி, பிசிஓஸ் எல்லாமே கியூர் ஆகும். இர்ரெகுலர் பீரியட்ஸ் எல்லாமே கூட சரியா இருக்கு நிறைய பேருக்கு. ஸோ அது கவலையே படாதீங்க. குழந்தைங்களை வச்சுட்டு தான் நாங்களும் பண்றோம் இவ்வளவு வேலையை. ஸோ நம்ம வந்து யோசிச்சு நமக்கான டைம் இது வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒதுக்கி நமக்கான ஏதாவது ஒரு வேலையை வந்து பண்ணணும். அப்பதான் நமக்கு சரி பண்ண முடியும். ஸோ அதனால கொஞ்சம் டைம் ஒதுக்கி எப்படியாவது உங்களோட வெயிட் லாஸ்க்கு கான்சென்ட்ரேட் பண்ணுங்க சிஸ்டர். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டெலிவரிக்கு பின்னாடி வந்து இருக்கிற தொப்பையை வந்து எப்படி வந்து குறைக்கிறதுன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. டெலிவரிக்கு பின்னாடி வந்து வர தொப்பைக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. அந்த கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி, இந்த சுரக்காய் ஜூஸ், வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் குடிங்க. அப்புறம் வெந்தயத்தை வந்து பொடி பண்ணி வச்சு குடிக்கிறது. அதுக்கப்புறம் கரெக்டான இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணுங்க. வெயிட் குறையும் போது வயிறுமே நல்லாவே குறையும். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து வெள்ளரிக்காவை வந்து தோல் நீக்கிட்டு நம்ம வந்து தயிர் போட்டு சாப்பிடலாமா? கண்டிப்பா சாப்பிடலாம். முடிஞ்ச வரைக்கும் தோலும் சாப்பிட பாருங்க. அப்படி உங்களுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கு, பிடிக்கல அப்படின்னா நீங்க வந்து நீக்கிட்டு சாப்பிடலாம். அதுக்கப்புறம் வந்து நீரா தண்ணி வந்து குடிக்கலாமான்னு கேட்டதுங்க. நீரா தண்ணி வந்து பாத்தீங்கன்னா குடிக்க வேண்டாம், அதுவுமே கார்போஹைட்ரேட் இருக்கும். ஸோ ஆனா ஹெல்த்தியானதுதான், ஆனா இந்த டைம்ல நமக்கு வேண்டாம். சரிங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணி வச்சுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க, அடுத்தடுத்த வீடியோல உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறம் வாங்க இன்னைக்கு டே விலாக் வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்றதா. இன்னைக்கு நம்மளோட வெயிட் 60.30 வந்து இருக்குது. சம்டைம் இந்த மாதிரி பிளக்சுவேஷன்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால நான் வந்து கவலையே படக்கூடாது. ஸோ அப்புறமா இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் போட்டு ஒரு பிளாக் காஃபி தான் வந்து குடிக்கிறேன். இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எம்டி ஸ்டமக்ல இன்னைக்கு இதுதான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தம்பிக்கு இன்னைக்கு வந்து ஸ்கூல் வந்து ஓபன் பண்றாங்க. ஸோ 2nd ஸ்டாண்டர்ட் போறான். ஸோ அதனால அவருக்கு தான் வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரியே லஞ்ச் பாக்ஸ்க்கு என்னன்னு பாத்தீங்கன்னா தோசை, குட்டி குட்டி
தோசை, இட்லி பொடி நல்லெண்ணெய். அவங்க எல்லாருக்குமே தெரியல அவனோட ஃபேவரெட். அதுக்கப்புறம் வாழைப்பழம் அதுல வந்து ஒரு வாழைப்பழம் பாக்ஸ்ல அந்த வாழைப்பழம் ஒன்று வச்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்க்கு பிஸ்கட் வச்சு விட்றேன். ஏன் இவ்வளவு வச்சு விட்றேன் அப்படின்னா தம்பிக்கு இந்த வருஷத்துல இருந்து 2 மணிக்கு தான் வந்து ரிட்டர்ன் வருவான். இப்போ 12 மணிக்கெல்லாம் வந்துருவான் இல்லையா, அதனால அப்புறம் பால்லாம் ஆத்தி கொடுத்து பிரெட் எல்லாம் சாப்பிட வச்சு அவரை வந்து பாய் சொல்லி சூப்பரா ட்ரெஸ் பண்ணியாச்சு. சம்மர் யூனிஃபார்ம் வந்து போட்டாச்சு, ஏன்னா வெயில் வந்துருச்சு இல்லையா. அப்புறம் வந்து அவங்க அப்பா வந்து கொண்டு போய் விட்டு போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா நான் வந்து வாக்கிங் வந்து ஒரு 1/2 மணி நேரம் வந்து பண்ணினேன். வெயிட் லாஸ்க்கு 1 மணி நேரம் நல்லா வாக்கிங் பண்ணுங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இந்த 8 ஷேப் வாக்கிங் ஏதாவது ஒரு விதத்துல எப்ப டைம் கிடைக்குதோ வாக்கிங் வந்து பண்ணிடுங்க கண்டிப்பா. அதுக்கப்புறமா ஹஸ்பண்டோட லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா சாதம் வந்து கொஞ்சம் வடித்தேன் நான், அது வந்து காட்ட முடியல. அதனால லெமன் ரைஸ் தாளிச்சிடலாம்னு சொல்லிட்டு வரமிளகாய் இல்லை பச்சை மிளகாய் எல்லாம் போட்டுதான் வந்து சிம்பிளா வந்து தாளிச்சு வந்து எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமா தான் சோறு வந்து வடிச்சேன் அவருக்கு எடுத்துட்டு போற மாதிரி. ஸோ அதனால சிம்பிள் கடலைப்பருப்புலாம் போட்டாச்சு. அம்மாச்சிக்கு வந்து தான் இன்னைக்கு இல்லை இல்லையா, ஸோ அவருக்கு மட்டும்ன்றனால கடலைப்பருப்புலாம் போட்டு அப்பளம் மட்டும் பொரிச்சு வச்சாச்சு. அவருக்கு அந்த மாதிரி சைடிஸ் ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா காஃபி வந்து போட்டாச்சு. காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிரெட் வந்து டோஸ்ட் பண்ணுறேன். இது வந்து கோதுமையில செஞ்ச பிரெட் தான். அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு வந்து மோர் வந்து ஒரு பாட்டில் நிறைய கலக்கி வச்சுட்டுனா அந்த ஃபுல்லா குடிச்சுப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா பப்பா கொஞ்சம் வெட்டி வச்சுட்டு பிரெட் பட்டர் தடவி வச்சுட்டு காஃபியோட மோர் எல்லாத்தையும் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பிளேட் நிறைய எனக்கு வந்து பப்பாளி பழம் தான் காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துக்கிறேன். நேற்று வாங்கியிருந்தாலும் பெரிய பழமா இருந்தது, பாதி பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அதனால தான் சூப்பர் ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறமா அந்த பப்பாளி தோலை விட்டு வைக்கலையே, நல்லா ஃபேஸில் சரி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி நல்லா கொஞ்சம் வந்து தடவிக்கலாம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட்ஸ் வச்சு பண்றது அந்த இருக்கு இல்லையா, ஃபேஸுக்கு ரொம்ப நல்லது. ஸோ நல்லா அதை வேஸ்ட்டை தூக்கி போடுறோம், அதை நல்லா ஒரு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா பாத்திரம் வந்து கழுவுனேன் நான். ஸோ அது வாட்டுக்கு காஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு. இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லையா, ஸோ அதனால குளிச்சு ஃப்ரெஷ்ஷப் ஆயாச்சு, சாமி கும்பிடணும் இல்லையா. ஸோ தலையெல்லாம் குளிச்சுட்டு தம்பிக்கு வந்து 2 மணிக்கு தான் கூப்பிட போகணும். ஸோ அதனால கொஞ்சம் பொறுமையாவே பண்ணலாம், சிம்பிளா தான் வந்து பண்ணலான்ட்டு அதுக்கப்புறம் விளக்கெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா நல்லா கழுவிட்டு சந்தன குங்குமம்லாம் வந்து வச்சுட்டு இருந்தேன். இந்த செம்புல இருந்து வெள்ளி விளக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துட்டேங்க. ஸோ நேற்று விளக்கிக்கணும், முத நாளே விளக்குறது தான் நல்லதுன்னு சொல்லுவாங்க. சம்டைம் வந்து இந்த மாதிரி மறந்துடுவேங்க, அன்னைக்குன்னு எடுத்து பண்ணிட்டு இருப்பேன் நான். அதுக்கப்புறமா கையோட அடுப்பையும் நல்லா வந்து தொடச்சி விட்டுட்டேன் நான். கையோட அடுப்பு வந்து மேக்சிமம் சிந்தாம பார்த்துப்பேன், ஆனா சிந்திரும் எப்படியாவது தெரிக்கிறதுக்குன்னு. ஐயோ இந்த அடுப்பு கழுவுறதுன்னு தான் பெரிய டாஸ்கே. அதுக்கப்புறம் வந்து அம்மாச்சிக்கு வந்து சரி காஃபியை வந்து கொடுத்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு அந்த 11 மணிக்கு கொடுப்போம் இல்லையா, அந்த காஃபியை டக்குன்னு போட்டுட்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பூஜைக்கு வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தோம்ல, பூவும் வந்து பறிச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். ஸோ அது அப்புறம் தலையை நல்லா தட்டி ஒரு கிளிப்பை போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமா போயிட்டு ஃபர்ஸ்ட் வந்து துணியை மிஷினில் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும் இல்லையா. அடுத்தடுத்து நம்ம வந்து ஏன்னா பூஜை ரூம் வந்து எங்களோட பார்த்துருப்பீங்க, நிறைய சிலைகள்லாம் வச்சிருப்போம்ல, அதெல்லாமே க்ளீன் பண்ணுவேன் எப்பவுமே. ஸோ அதனால தான் ஸோ அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும்ட்டு அதை ஃபர்ஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஊதுபத்தி சூடம் எல்லாமே காமிச்சு இங்கே பாருங்களேன் குட்டி பையனும் வந்துட்டு அமையலை கூடயே. எப்பவும் கதவை சாத்திட்டு போயிடுவேன் மாடிக்கு. அதுக்கப்புறம் நேற்று வந்து இந்த பச்சைப்பயிறு குருமா பண்ணியிருந்தோம் இல்லையா, எங்க சித்தி வந்து இருந்தாங்க. அவங்க வந்து நேற்று சடனா வந்து கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டாங்களா வைஷ்ணு தேவிக்கு. ஸோ அதனால அது எல்லாமே கொஞ்சம் இருந்துச்சு, அதை வச்சு இன்னைக்கு ஓட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சேர்த்து பண்ணுவோம் இல்லையா. எப்பவுமே எனக்கு கம்மியா இருந்தா ஒரு மாதிரியாவே இருக்கும், எக்ஸ்ட்ரா இருக்கிறதே நல்லா இருக்கும். அப்புறம் அரிசியை களைஞ்சு உலையும் வச்சு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் நல்லா தண்ணி குடிக்கிறேன் நான். நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் மிஷின்ல துணி ஆயிடுச்சு, அதை காய போடுறான்னு சொல்லிட்டு அதையும் வந்து கையோட வந்து காய போட்டுட்டேன். ஸோ பச்சைப்பயிறு குருமாவை நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட சோறு வந்து வெந்துருச்சு, வந்து கையோட வடிச்சு விட்டுலான்னு சொல்லிட்டு வடிச்சு விட்டாச்சு. சிம்பிளா இன்னைக்கு வந்து முடிச்சாச்சு. ஏன்னா இன்னைக்கு கிளீனிங் ஒர்க்கே நிறைய இருந்தது, மேல மாப் போடுறது கீழே மாப் போடுறது அதுக்கப்புறம் அடுப்பு துடைக்கிறது விளக்கு இதெல்லாம் பண்ணி ரொம்ப நிறைய ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு சிம்பிளா முடிச்சாச்சு. பெப்பர் ஆம்லெட் தான் வந்து பண்றேன் நான். ஒரு 2 முட்டை பெப்பர் சால்ட் போட்டு ஆம்லெட் வந்து பண்ணி அம்மாச்சிக்கு ஃபர்ஸ்ட் வந்து வச்சாச்சு. அந்த கொஞ்சமா அந்த ஊறுகாயும் வந்து வச்சாச்சு, சாதம் அதுக்கப்புறம் இந்த பச்சைப்பயிறு குருமாலாம் வச்சோம்னா அந்த ஊறுகாயோட சாப்பிட்றதுக்கு அவங்களுக்கு நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். நல்லா இருக்கும் இந்த மாதிரி சாம்பார் இந்த மாதிரி ஊறுகானாவே ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால இதெல்லாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா 2 மணிக்கு கவன் வந்து ஸ்கூல்லேருந்து வந்துட்டான். வந்ததும் 2 பசங்களையுமே நல்லா குளிப்பாட்டி விட்டாச்சு, ஃப்ரெஷ் அப் பண்ணி விட்டாச்சு, குளிச்சுட்டாங்க 2 பேருமே. அப்புறம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. சரி அதுக்கப்புறம் அவங்களுக்கும் பச்சைப்பயிறு குருமா போட்டு சோறு போட்டு நல்லா செஞ்சு நானே வந்து ஊட்டி விட்டுட்டேன் நான். ஸோ அதுக்கப்புறம் 2 பேருக்கும் வந்து இங்கே பாருங்களேன், சின்ன வந்து வம்பு பண்ணிட்டே வந்திருந்தான். 2 பேருக்கும் ஊட்டுறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுவோம். பெரியவனது உட்காந்து வாங்கிப்பான், அந்த சின்னவன் அவன் கூடயே ஓடணும் அந்த மாதிரி.
அதுக்கப்புறம் சரி நம்மளோட லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் தான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே பாருங்களேன் 100% ஆட்டா தான் வந்து எடுத்தேன். நோ மை பிரெட். இது வந்து கோதுமையில செஞ்ச முழுக்க முழுக்க பிரெட். அதுதான் சரி ஏன்னா நேற்று இந்த குருமாவுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ வேறு ஏதாவது பண்ணுறதுக்குன்னு டைம் இல்லை, டக்குன்னு சாப்பிட்றலும். அது போக இது நல்லாவும் இருந்தது. ஸோ 2 ப்ரௌன் பிரெட்டை நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு 2 பெப்பர் ஆம்லெட்டு, 2 முட்டை சேர்த்து பெப்பர் ஆம்லெட், அதே மாதிரி ஆயில் ரொம்ப கம்மியாக வந்து போட்டு அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் நிறைய கட் பண்ணி எடுத்துட்டு பச்சை குருமாலாம் வச்சு சூப்பர் ஃபில்லிங்காக வந்து சாப்பிட்டாச்சு. சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. ஸோ சம்டைம் இந்த மாதிரி இருக்கும்லங்க, வீட்டில் வேலைகள் இருக்கும்போது ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், மிச்சம் உள்ளது இருக்கும். ஸோ அதனால சூப்பராக வந்து பண்ணியாச்சு. நீங்கள் இதுதான் சாப்பிடணும் கிடையாது, நிறைய வெரைட்டிஸ் காட்டுறோம், அதை வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் கையோட எப்பவும் போல வந்து பாத்திரத்தை கழுவி போட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எடிட்டிங் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சக்கரவள்ளி கிழங்கு தான் வந்துருக்கேன். சக்கரவள்ளி கிழங்கு நல்லா வந்து வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி இட்லி சட்டியில் வச்சு ஸ்டீம் தான் வந்து பண்ணுறேன். ஸோ ஏன்னா நம்ம வந்து சும்மா தண்ணிக்குள்ளே போட்டு வேக வைக்கிறதோட அதில் சத்து போயிடுங்க. இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணுங்க சரிங்களா. ஸோ ஒரு 5 நிமிஷம் அதுலேயே வந்து ஸ்டீம் ஆகும். ஸோ அது எனக்கு கத்தி வச்சு தான் வந்து டெஸ்ட் பண்ணுவேன். ஸோ வெந்துருச்சு. அதை வந்து அப்படியே வந்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டுக்கலாம். அதுக்கப்புறமா உரிச்சிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா ஒரு 3 பீஸ் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாக ஈவினிங் ஸ்நாக்ஸாக நீங்கள் வந்து இதுதான் வந்து எடுத்துக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ இதுதான் அளவு, இதுக்கு மேலே போக வேண்டாம் சரிங்களா. அதுக்கப்புறம் அம்மாச்சிக்கு காஃபி போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு சக்கரவள்ளி கிழங்குலாம் வச்சு கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா வந்து தம்பியும் தூங்கிருந்தான். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டானா, இப்போதான் எழுப்பி விட்டு அவனை வந்து டியூஷன் கொண்டு போகிறதுக்காக சரி பிஸ்கட் வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்தேன்னா சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து கிளம்பிட்டு அவனை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டின்னர் தான் வந்து பண்ணுறேன். புதினா துவையல் அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதினா தான் வந்து ஆஞ்சு எடுத்துட்டு இருந்தேன். இது வந்து ரொம்ப பச்சையாக அரைக்கிறதுங்க, டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சிம்பிளா எண்ணெயே பயன்படுத்தாம பண்ண போறோம். வாங்க எப்படி பண்ணலாம் சொல்லிட்டு சொல்றேன். ஒரு மிக்ஸி ஜார்ல வந்து பூண்டு பற்கள் வந்து சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவும் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து சின்ன துண்டு புளி வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம வந்து புதினா எடுத்து வச்சிருக்கோம்ல அதையும் சேர்த்துட்டு இதை வந்து ஃபர்ஸ்ட் நல்லா அரைச்சிக்கலாம் கொரப்பா. அதுக்கப்புறம் தேவையான உப்பு வந்து சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா துவையறதுக்கு அரைச்சிக்க வேண்டியதுதான். அவ்வளவுதான், சிம்பிளா ரெடியான டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இதுவே நீங்க இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியா வந்து பண்ணிட்டு சட்னி மாதிரி தாளிச்சு கொட்டி கூட பண்ணலாம். இது பச்சை அரைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குங்க. அவ்வளவுதான், துவையல் ரொம்ப டேஸ்டா வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா கிரீன் கலர்ல இருக்கு பாருங்க. எதுக்கு சட்னி இந்த துவையல் வந்து பண்ணேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பு கவுனி கொள்ளு கஞ்சி பண்ணிருக்கோம்ல அந்த பவுடரு, அதை வச்சு எல்லாருக்குமே வந்து இன்னைக்கு டின்னர் அதுதான். ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா எப்போ போல தண்ணி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதை அப்படியே அடுப்புல வச்சு இந்த மாதிரி பபிள்ஸ் வர வரைக்கும் கிண்டிக்கலாம். அவ்வளவுதாங்க, உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இதை கொஞ்ச நேரம் அப்படியே ஆற வச்சுட்டு சரின்ட்டு நான் வந்து எனக்கு மட்டும் கொஞ்சம் எடுத்துட்டேன், கெட்டியாவே எடுத்துக்கிட்டு உப்பு போட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க வந்து தயிர் கூட போட்டுக்கலாம். நான் துவையல்ல தேங்காய் ஆட் பண்ணிருக்கேன், அதுவும் ஃபேட்டு, தயிரும் வந்து ஃபேட் ஆயிடுமே சொல்லிட்டு நான் பிளைனா தான் எடுத்தேன் சரிங்களா. அதுக்கப்புறம் அந்த புதினா துவையல் வச்சு சூப்பரா வந்து சாப்பிட்டேன். அவ்வளவு ஃபில்லிங்கா டேஸ்டா இருக்குங்க. இந்த மாதிரி கூழ்லாம் குடிக்கும்போது, இந்த மாதிரி கஞ்சி மாதிரி குடிக்கும்போது ஏதாவது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் வச்சு சாப்பிட்டு பாருங்களேன், ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா தம்பிங்களுக்கும் புதினா அந்த துவையல் வச்சு சோறு வச்சு கொடுத்தோம்னா வச்சு பசஞ்சே சாப்பிடுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து துவையல்னாவே ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாருக்குமே அந்த கூழ் எங்கள் வீட்டில் அம்மாச்சிக்கு மாமாக்கெல்லாம் நல்லா தயிர் போட்டு தான் கரைச்சி வந்து கொடுத்துட்டேன். இன்னைக்கு சிம்பிளாக வந்து முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் கையோட பாத்திரத்தெல்லாம் கழுவி வேலையும் முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக நான் தண்ணி குடிச்சு தான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். 6:30 மணிக்கு 7 மணிக்கு சாப்பிட்றீங்கன்னா வேறு ஏதாவது பசிக்குதுன்னா அதுக்கப்புறம் சாப்பிட்றாதீங்க, பிரயோஜனமே இருக்காது. இந்த மாதிரி நிறைய தண்ணி குடிங்க, கிரீன் டீ, பிளாக் காஃபி இந்த மாதிரி குடிச்சுக்கோங்க, வேற எதுவும் சாப்பிட்றாதீங்க சரிங்களா. இன்னைக்கு டேவை வந்து நான் சூப்பராக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நீங்களும் சூப்பராக கம்ப்ளீட் பண்ணிக்க நினைக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு யூஸ்ஃபுல்லாக இன்ஸ்டா ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் நினைக்கிறேன். நாளைக்கு நல்லா பண்றோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இவ்வளவு நேரம் வீடியோவை பொறுமையா பார்த்தமைக்கு மிக்க நன்றி. பாய்.